ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சில் 3 கொத்து பரோட்டா சாப்பிட போகிறேங்க. ஆல்ரெடி 2 கொத்து பரோட்டா சாப்பிட்டு வீடியோ போட்டுக்கிறேங்க. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. அதனால் இன்றைக்கி 3 கொத்து பரோட்டா சாப்பிடலான்னு இருக்கிறாங்க. வரிசையாக 3 இருக்குதுங்க. சிக்கன் குழம்பு கொடுத்துக்கிறாங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? 5, 4, 3, 2, 1 ஸ்டார்ட். எத்தனை நிமிஷத்தில் இந்த 3 கொத்து பரோட்டா சாப்பிட்றது நீ சேலஞ்சு. டைமை நான் பண்ணிக்கிறேன். இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். சிக்கன் குழம்புக்கு கொத்து பரோட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நல்லா சுட சுட இருக்கிறனால சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்குது. ஒரு கொத்து பரோட்டா சாப்பிட்டாச்சு. அடுத்து 2வது கொத்து பரோட்டா. ரொம்ப வீட்டு போட்டுது. ரெண்டாவது கொத்து பரோட்டா சாப்பிட்டு முடிக்க போகிறேன். அடுத்து 3வது கொத்து பரோட்டா. மிக வயிறு கிச்சன் இருக்குது. நம்ம 3வது சாப்பிட முடியுமான்னு தெரியலையே. ஆஹா, குழம்பு செஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, கொஞ்சம் ஏமாத்தானே குழம்பு செஞ்சிருச்சு. நல்ல வேலை இறக்குள்ள தான் இருக்குது. அதை அப்படியே எடுத்துட்டு ஊற்றிக்கலாம். இவ்வளோ இருக்குது. அப்பா, நல்லா புரோட்டா போட்டு அமுக்கி வச்சுருக்காங்க. இதில் எவ்வளோ சாப்பிட முடியும்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 3 கொத்து பரோட்டா அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். 2 சாப்பிட்டுக்கிறேன். இன்றைக்கி 2 சாப்பிட்டாச்சு. 3வது கொத்து பரோட்டா சாப்பிட போகிறேன். எவ்வளோ சாப்பிட முடியும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி சாப்பிட்றேன். ரொம்ப இதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. ஃபுல் ஹெவியாகிடுச்சு வயிறுலாம். 2 கொத்து பரோட்டாக்கள் ஃபுல்லாகிடும். 3வது கொத்து பரோட்டா அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். வெயில் வேறு அதிகமாகிறதுனால வேர்வை நிறையா வருது. சாப்பிடவே முடியல.
ஓகே, இதுக்கு மேலே முடியல, ஃபுல்லாகிருக்கு. 3 சாப்பிடலான்னு நினச்சேன், பட் இன்றைக்கி சாப்பிட முடியல. 2 சாப்பிட்டேன், 3ஆவது காவாசி சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முக்கால்வாசி இருக்குது. கரெக்டாக 21 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 சாப்பிட்டு 3ஆவது வந்து ஒரு காவாசி சாப்பிட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே சாப்பிட முடியல. 3 கொத்து விடாங்கிறது சாப்பிட முடியாது. 2 அப்படிங்கிறது சாப்பிட்றலாம். இன்றைக்கி சேலஞ்சுக்காக 3 ட்ரை பண்ணேன், பட் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே, மீண்டும் ஒரு அருமையான ஒரு சாப்பாட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். குட் பை.